குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் சத்யா. வெல்கம் டு சத்யாஸ் கிளாஸ். இன்னைக்கு கிளாஸ்ல 12th கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ல இருந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ அது என்ன கொஸ்டின் அப்படின்னா பேசிக் கான்செப்ட் தான், கிறிஸ்டல் வெர்சஸ் அமார்ஃபஸ். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் கொடுத்துருப்பேன். ஸோ வீடியோவோட லாஸ்ட்ல இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி என்ன நீட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோவை பாருங்க. கிறிஸ்டல்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சாலிட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த ஸ்லைடில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிற வேர்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாலிட்ஸ் ஹேஸ் அ டெஃபினட் ஷேப் அண்ட் டெஃபினட் வால்யூம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவுட் சைடில் ஒரு ரெட் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த பாக்ஸ் நான் கன்சிடர் பண்ணுறேன். அந்த பாக்ஸை என்னால் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ண முடியும். அப்படி மூவ் பண்ணுறப்போ அந்த பாக்ஸுடைய ஷேப் எனக்கு மாறுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாறாது. ஆனால் இதே இது ஒரு வாட்டர் நான் எடுக்கிறேன், அந்த வாட்டரை வந்து ஏதோ ஒரு பாத்திரத்தில் நான் சேஞ்ச் பண்ணுறேன். அப்படி சேஞ்ச் பண்ணுறப்போ அதோடைய ஷேப் எனக்கு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். பட் சாலிட் மெட்டீரியல்ஸை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணுறதுனால அதோடைய ஷேப் எனக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஹைலி இன்கம்ப்ரெசிபிள் அண்ட் ரிஜிட். ஸோ சாலிடை நம்ம அமுக்குனா கூட அதோடைய சைஸ் வந்து குறையாது. கல் அமுக்குனா அதோடைய சைஸ் வந்து கம்மியாகுமா? ஆகாது இல்லை. அதுக்கு பேர் தான் ரிஜிட் ப்ராப்பர்ட்டி. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஆட்டம்ஸால மேட் ஆகி இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஆட்டம்ஸ் ஒரு க்ளோஸ்லி பேக்டாக இருக்கு. அதாவது சாலிட்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன்ல க்ரௌடு வந்து இருக்கிற மாதிரி. ஸோ க்ரௌடு எப்படி இருப்பாங்க? பக்கத்துல கிட்ட கிட்ட இருப்பாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் சாலிட் மெட்டீரியல்ஸ்ல ஆட்டம்ஸ் எல்லாமே கிட்ட கிட்ட பிளேஸ் ஆகி இருக்கு. ஸோ அந்த ஆட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஸ்ட்ராங் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேஸ்ட் பண்ணியிருக்க மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. அதனால யாரும் அதோட பிளேஸ்ல இருந்து வேற பிளேஸ்க்கு எழுந்து போக முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. அடுத்ததா ஃபிக்ஸ்டு பொசிஷன் அண்ட் ஒன்லி ஆசிலேட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னா இப்போ கிளாஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ அதை விட்டுட்டு செகண்ட் பெஞ்சில் போயிட்டு உட்கார முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ அதே கான்செப்ட் தான், ஒரு ஒரு ஆட்டம்ஸும் அதோடைய பாயிண்ட்ல அதோடைய பிளேஸ்ல ஃபிக்ஸ்டு பொசிஷன்ல தான் இருக்கும். வேற பிளேஸ்க்கு அவ்வளோ ஈஸியாக மூவ் ஆக முடியாது. ஆனால் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதாவது அதே கிளாஸ் ஸ்டூடெண்ட் தான் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் தான் இருக்காங்க. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்டால கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆக முடியும் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆக முடியும், கண்டிப்பா முடியும். ஸோ அந்த ஒரு பொசிஷனை தான் நம்ம ஆசிலேஷன் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஆட்டம்ஸ் என்ன ஆகுது, ஃபிக்ஸ்டு பொசிஷன்ல தான் இருக்கு. பட் அந்த ஆட்டம் ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் வேரியேஷன்ஸ்ல என்னால் ஈஸியாக மூவ் பண்ண முடியும். டோட்டலாக அந்த பிளேஸ்ல இருந்து ரீப்ளேஸ் ஆகாம ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸோட பக்கத்துல பக்கத்துல என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது. ஸோ அந்த பாயிண்ட்டை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆசிலேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா கிறிஸ்டல்னா என்னன்னு பார்க்க போறோம். நார்மல் சாலிட்ஸ்ல ஆட்டம்ஸ் எல்லாம் ரேண்டமா இருக்கும். ஆனா கிறிஸ்டல்ல அப்படி இல்லை. இப்போ இதை எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஸ்கூல்ல ஒரு ப்ரேயர் நடக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரைட் லைன்ல டிசிப்ளின்ல நிக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி கிறிஸ்டல்ல ஆட்டம்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி ஒழுங்கா திரும்ப திரும்ப 3 டைமென்ஷன்ல அரேஞ்ச் ஆகி இருக்கும். ஸோ அதை தான் இங்க ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஹைலி ஆர்டர்ட் ரிப்பீட்டிங் 3 டைமென்ஷனல் பேட்டர்ன் இஸ் கால்ட் அ கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு ஒழுங்கான அரேஞ்ச்மெண்ட்க்கு பேர் தான் கிறிஸ்டல் லாட்டிஸ். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஆர்மி மேன்ஸ் எல்லாம் ஒரு லைன்ல ஸ்ட்ரைட்டா நிற்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்கக்கூடியது தான் நம்ம கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்றோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா சோடியம் குளோரைட், நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய சால்ட் தான். வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சேம் சால்ட் தான். அது கிறிஸ்டலுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். அதோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது நான் ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்ல நமக்கு இருக்கும். அடுத்ததா டைமண்ட். டைமண்ட் எதுக்காக காஸ்ட்லியா இருக்குன்னு தெரியுமா? ஸோ அதுல இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒழுங்கா பேக் ஆகி இருக்கும். அதனால தான் அது ஈஸியா உடையிறது கிடையாது. அடுத்ததா இன்னொரு எக்ஸாம்பிள் குவார்ட்ஸ் சொல்றாங்க. இதுலயும் அதே மாதிரி தான் ஆட்டம்ஸ் எல்லாமே ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்ல பிளேஸ் ஆகி இருக்கும். அடுத்ததா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிறிஸ்டலின் சாலிட்ஸ். ஸோ
ஸோ இது ரொம்பவே ஈஸியான டாபிக் தான். ஃபர்ஸ்ட், ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஆட்டம்ஸ் எல்லாமே ஆர்பி மாதிரி டிசிப்ளினா ஒரே பொசிஷன்ல நிற்கும். அடுத்ததா டெஃபினட் ஜியாமெட்ரிக்கல் ஷேப். ஒழுங்கா இருக்கிறதுனால ஷேப்பும் நமக்கு ஒழுங்கா இருக்கும். கியூப்னா கியூப் தான். தேர்டு, ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கிறிஸ்டலின் சாலிட்ஸ்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சர்ல தான் உருகும். இப்போ 100 டிகிரினா 100 டிகிரி தான், 50 டிகிரினா 50 டிகிரி தான். அதுல எந்த வேரியேஷன்ஸும் இருக்காது. கிளாஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆகாது. தென் ஸ்லைட்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், சாலிட்ல இருந்து லிக்விட்க்கு டைரக்டா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல சேஞ்ச் ஆகி இருக்கும். நாலாவதா அனிசோட்ரோபிக். கொஞ்சம் டஃப்பான வேர்ட் மாதிரி தெரியும், ஆனா ஈஸி தான். டைரக்ஷன் மாற மாற ப்ராப்பர்ட்டி மாறும். ஒரு டைரக்ஷன்ல ஹார்ட்னஸ் ஜாஸ்தியா இருக்கும், வேற டைரக்ஷன்ல கம்மியா இருக்கும். ஃபிஃப்த் பாயிண்ட், டெஃபினட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். உருக எவ்வளோ ஹீட் வேணுமோ அதுதான் ஃபிக்ஸ்டு, அதுல வேரியேஷன்ஸ் இருக்காது. லாஸ்டா, கிளீவ் அலாங் த ஸ்பெசிஃபிக் பிளேன்ஸ். நம்ம கட் பண்ணும்போது கூட ஒழுங்கான பிளேன்ல தான் பிரேக் ஆகும். டைமண்டை ஒழுங்கா கட் பண்ண முடியறதுக்கான ரீசனே இதுதான். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட், இதை நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்ததா அமார்ஃபஸ் சாலிட்ஸ். டெஃபினிஷன் என்ன? Constituent particles are arranged randomly and do not have a long range repeating order. இதுக்கு என்ன மீனிங் தெரியுமா? கிறிஸ்டலின் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா ஆர்மி லைன் மாதிரி ஒழுங்கா நிற்கும்னு சொன்னேன்ல, இது அதுக்கு அப்படியே ஆப்போசிட். பஸ் ஸ்டாண்ட்ல க்ரௌட் எப்படி நிற்பாங்க? ஒருத்தர் இங்க இன்னொருத்தர் அங்க அப்படின்னு ரேண்டமா நிற்பாங்க இல்லையா? அதுதான் அமார்ஃபஸ். ஸோ லாங் ரேஞ்ச் ஆர்டர் இருக்காது. பக்கத்துல இருக்கிறவங்க கூட ஒழுங்கா இல்லை, தூரத்துல இருக்கிறவங்களும் ஒழுங்கா இல்லை. ஸோ ஃபுல்லாக ரேண்டம் மேனர்ல இருப்பாங்க. ஸோ இதை தான் லாங் ரேஞ்ச் ஆர்டர் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்ததா இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, கிளாஸ், ரப்பர், பிளாஸ்டிக்ஸ், வேக்ஸ். ஸோ இது எல்லாமே அமார்ஃபஸ் சாலிட்ஸ்க்கான பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ அதனால தான் கிளாஸை உடைச்சா கூட அது ஒழுங்கா உடையிறது கிடையாது. டைமண்டை உடைக்கும் போது நமக்கு கரெக்டாக அந்த பிளேன்ல கட் பண்ண முடியும். பட் கிளாஸ் அப்படிங்கிறது டைரக்டா நமக்கு உடைக்கும் போது கரெக்டா நமக்கு உடையிறது கிடையாது. இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இர்ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். உள்ளுக்குள்ள ஆட்டம்ஸ் எல்லாமே ரேண்டம் மேனர்ல இருக்கு, அதாவது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற க்ரௌட் மாதிரி. செகண்ட் பாயிண்ட், நோ டெஃபினட் ஜியாமெட்ரிக்கல் ஷேப். ஒழுங்கா அரேஞ்ச் ஆகலைன்னா ஷேப்பு ஒழுங்கா இருக்காது. தேர்ட் பாயிண்ட், மெல்ட் ஓவர் அ ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கிறிஸ்டலுக்கு ஆக்சுவலாக ஷார்ட் மெல்டிங் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இது அப்படியே ஆப்போசிட். அந்த கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ கிளாஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் உருகும். ஸோ ஃபர்ஸ்ட் சாஃப்ட் ஆகும், அதுக்கப்புறமா உருகும். ஸோ எக்ஸாக்ட் டெம்பரேச்சர் கிடையாது. ஸோ அதை மீன் பண்ணக்கூடிய பாயிண்ட் தான் இந்த தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் ஒன், ஐசோட்ரோபிக். கிறிஸ்டலின்லாம் அனிசோட்ரோபிக்னு சொன்னோம். ப்ராப்பர்ட்டி டைரக்ஷன் மாற மாற மாறும். இதுல அப்படி கிடையாது. ஐசோ மீன்ஸ் சேம், ட்ரோபிக் மீன்ஸ் டைரக்ஷன். ஸோ எல்லா டைரக்ஷன்லையும் சேம் ப்ராப்பர்ட்டி தான். கிளாஸை எந்த பக்கம் தள்ளினாலும் சேம் தான். ஃபிஃப்த் பாயிண்ட், நோ டெஃபினட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். என்ன ஹீட் வேணும்னு ஃபிக்ஸ்டு கிடையாது, ரேஞ்ச் தான். சிக்ஸ்த் பாயிண்ட், பிரேக் இர்ரெகுலர்லி. கிளாஸை நம்ம உடைச்சு பார்த்துருப்போம். எப்படி உடையும்னா ஒரு ஷேப்ல நமக்கு உடையாது, அங்கங்கே தான் உடையும். டைமண்ட் மாதிரி ஒழுங்கா கட் ஆகாது. ஸோ இதுல இருந்து நம்ம ஃபைனலா என்ன சொல்லலாம்னா, அமார்ஃபஸ் சாலிட்ஸ் அப்படின்னாலே ஒரு ரேண்டம் மேனர்ல இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் கிறிஸ்டலின் மெட்டீரியல் ரெகுலரா இருக்கக்கூடிய ஒரு நார்மல் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மேலே சொன்ன கான்செப்டை ஈஸியா நம்ம மெமரைஸ் பண்றதுக்காக ஒரு ட்ரிக் எடுத்துட்டு வந்திருக்கேன். சிம்பிள் தான். கிறிஸ்டல் அப்படின்னா டிஎஸ்ஏ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அமார்ஃபஸ் அப்படின்னா என்ஆர்ஐ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மலாக என்ஆர்ஐ அப்படிங்கிற வேர்ட் காமனாக நம்ம கேட்டிருப்போம். ஸோ அது ஈஸியாக நம்மளுக்கு மெமரைஸ் ஆயிடும். கிறிஸ்டல் அப்படின்னா டிஎஸ்ஏ அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதில் டி அப்படிங்கிறது டெஃபினட் ஹீட் ஆஃப் டிஃப்யூஷன், எஸ் அப்படிங்கிறது ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட், ஏ அப்படிங்கிறது அனிசோட்ரோபிக். அதே மாதிரி என்ஆர்ஐ, அதில் என் அப்படிங்கிறது நோ டெஃபினட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன், ஆர் அப்படிங்கிறது ரேஞ்ச் ஆஃப் மெல்டிங் டெம்பரேச்சர், ஐ அப்படிங்கிறது ஐசோட்ரோபிக். ஸோ கிறிஸ்டல் இஸ் ஈக்குவல் டு டிஎஸ்ஏ, அமார்ஃபஸ் இஸ் ஈக்குவல் டு என்ஆர்ஐ. சிம்பிளாக இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும்.
உங்களுக்கு எக்ஸாம்ல ஈஸியா ஞாபகம் வந்துரும். எந்த இடத்துல நமக்கு எக்ஸாம்ல கன்ஃப்யூஸ் ஆகும்னா, கிறிஸ்டலின் மெட்டீரியல் ஐசோட்ரோபிக்கா, அனிசோட்ரோபிக்கா அப்படிங்கிற இடத்துல நமக்கு கன்ஃப்யூஷன்ஸ் நிறையவே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ட்ரிக்கை நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த கன்ஃப்யூஷன் வர்றதுக்கான சான்ஸே கிடையாது. ஸோ கண்டிப்பா இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண கண்டென்ட்டை ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம போர்டு எக்ஸாமுக்கு இந்த டேபிளை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், ஈஸியாக நம்மளால 3 மார்க்ஸ் கெட் பண்ணிட முடியும். ஸோ ஒரு குயிக்காக ஒரு கிளான்ஸ் இந்த டேபிளை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ கிறிஸ்டலின் சாலிட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெகுலர் அண்ட் பீரியாடிக் மேனரில் இருக்கும். அமார்ஃபஸ்க்கு ரேண்டம் அண்ட் இர்ரெகுலர். அண்ட் ஷேப் கிறிஸ்டல்ஸ்க்கு எப்படி இருக்குன்னா டெஃபினட் ஷேப்பாக இருக்கும். அமார்ஃபஸ் மெட்டீரியல்ஸ்க்கு இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கும். மெல்டிங் பாயிண்ட் கிறிஸ்டல்ஸ்க்கு ஷார்ப், அமார்ஃபஸ்க்கு மெல்ட் ஓவர் ரேஞ்ச், அதாவது ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் வேல்யூஸ்ல இருக்கும். அடுத்ததா ஹீட் ஆஃப் ஃபியூஷன் கிறிஸ்டல்ஸ்க்கு டெஃபினட்டாக இருக்கும், அமார்ஃபஸ்க்கு நான் டெஃபினட்டாக இருக்கும். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டலின் சாலிட்ஸ் அனிசோட்ரோபிக், அமார்ஃபஸ் சாலிட்ஸ் எப்போவுமே ஐசோட்ரோபிக்காக இருக்கும். கிறிஸ்டலின் மெட்டீரியலை நம்ம எப்படி கட் பண்ணாலும் டெஃபினட் பிளேன்ஸ் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். பட் அமார்ஃபஸ் இர்ரெகுலராக பிரேக் ஆகும். அண்ட் கிறிஸ்டலின் மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிள் NaCl, டயமண்ட், குவார்ட்ஸ். அமார்ஃபஸ் சாலிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கிளாஸ், ரப்பர், பிளாஸ்டிக்ஸ். இப்போ நம்ம பார்த்த டாபிக்ல இருந்து நீட் எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா கிளாஸ் இஸ் கால்ட் அ, ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிறிஸ்டலின் சாலிட். ஸோ இது வந்து நார்மலாகவே கிறிஸ்டலின் அப்படிங்கிற ஒரு வேர்ட் மென்ஷன் பண்ணிட்டாங்க. கிளாஸ் அப்படிங்கிறது அமார்ஃபஸ் தான். ஸோ இது ஆன்சராக இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. அடுத்ததாக சூப்பர் கூல்ட் லிக்யூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் கரெக்டான ஆன்சர். ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்ததாக ஆப்ஷன் சி பாலிகிறிஸ்டலின். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நிறைய சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஆஃப் சாலிடை வந்து கிரியேட் பண்ணுறது. பாலி அப்படின்னா நிறைய, மினி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ நிறைய கிறிஸ்டல் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணுறது. ஸோ இதுவும் ஆப்டான ஆன்சர் கிடையாது. அண்ட் ஃபோர்த் ஒன் அயானிக் சாலிட், அதாவது NaCl மாதிரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ். பட் கிளாஸில் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா சூப்பர் கூல் லிக்யூட். கிளாஸில் இருக்கிறது லிக்விடோட அரேஞ்ச்மெண்ட் தான். ஆனால் லிக்விட் மாதிரி ஃப்ளோ பண்ண முடியாமல் ஃப்ரீஸ் ஆயிருச்சு. அதனால தான் அதுக்கு பேர் சூப்பர் கூல்ட் லிக்விட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னா ப்ளே கிரவுண்டில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பர்டிகுலராக ஃப்ரீஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா ரேண்டம் பொசிஷனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இப்படியே ஃப்ரீஸ் ஆவாங்க இல்லையா. ஸோ அங்கங்கே எந்த ஆர்டருமே வந்து இருக்காது. ஸோ இதுதான் கிளாஸோட நேச்சர். இந்த டாப்பிக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஒரு புது டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.